அப்படி போடு. பாஜகவிடம் அடிபணிந்த விஜய் அரசு. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பாஜகவுடன் கைகோர்க்கிறதா திமுக? மரணத்தை வைத்து அரசியல் செய்கிறாரா அண்ணாமலை? தொண்டர்களின் சண்டையாக இருந்து இப்போ தலைவர்களின் சண்டையாக மாறியது எப்படி? தொடர்ந்து அண்ணாமலை மீது வன்மத்தை கக்கும் பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள். என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு தமிழ் சொந்தங்களே, மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நேத்திலிருந்து தொடங்கி இருக்குது. இந்த மாதம் இறுதி வரையிலும் ஆன்லைனில் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்யணுங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களை பற்றின விவரம், உங்களது குடும்பத்தை பற்றின முழு விவரமும் ஆன்லைனில் பதிவிடணுங்கிறது. ஆன்லைனில் மட்டும்தான் இல்லையா, அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நேரடியாக வீட்டுக்கு தொடர்பு கொள்றதுக்காக வரப்போகிறாங்க பணியாளர்கள். அவங்ககிட்டயே நீங்கள் நேரடியாக பதிவு செஞ்சு கொள்ளலாம். விவரம் அறிந்த இளைஞர்கள் தங்களது விவரங்களையும் தங்களது குடும்பத்தின் விவரங்களிலும் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் என்பது நம்மளது தாழ்மையான வேண்டுகோளும் கூட. கடந்த 5 நாட்களாக கன்னியாகுமரியே பரபரப்பாக காணப்பட்ட சபரிவர்மனின் காவல்துறை மரணம் என்பது நேற்றுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் சபரிவர்மனுக்கும் ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பாஜகவின் தொடர் முன்னெடுப்பின் காரணமாக பல கட்ட போராட்டங்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள்லாம் களமிறங்கி போராட்ட களத்தில் இருந்து இன்னைக்கு சபரிவர்மனின் மனைவிக்கு அரசு சார்பில் இழப்பீட்டு தொகை, அவங்களுக்கு ஒரு அரசு வேலையும் பெற்று கொடுத்தது பாஜகவினுடைய மிகப்பெரிய பங்களிப்பாக அங்கே பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த 5 நாட்களாக கலெக்டர், எஸ்பி, 2 அமைச்சர்கள் எல்லாமே நேரடியாக போய் பேசியும் அவருக்கு உண்டான நியாயம் கிடைக்கணுங்கிறது தான் அந்த குடும்பத்தினுடைய வேண்டுகோளும் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வேண்டுகோளாகவும் இருந்துச்சு. நேற்று அதுக்குண்டான விஷயங்கள், அனைத்து விஷயமும் மக்களினுடைய குடும்பத்தினுடைய வேண்டுகோள் அனைத்தும் விஜயனுடைய அரசு செய்து கொடுத்திருக்கிறது. பாஜகவை முன்னெடுத்த போராட்டங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இப்போ கருதப்பட்டு இருக்குது. இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பல வகையெல்லாம் இன்னைக்கு விஜயனுடைய அரசு பாஜக அடிபணிஞ்சிருச்சு அப்படின்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு பாஜக கூட திமுக ஒரு பக்கம் கூட்டணி சேரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு டிவிக்கோட அமைச்சரெல்லாம் கூட அதிமுக, பாஜக, திமுக இவங்க எல்லாமே கூட்டணி பேச்சுவார்த்தையில நடத்துறாங்க. யாராருக்கு எத்தனை அமைச்சர்கள்னு தான் இவங்களுக்கு பாக்கியே இருக்குது, மீதி எல்லா விஷயத்தையும் அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி சிடிஆர் ஒரு பக்கம் கொளுத்தி போட, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாஜகவுக்கு மத்தியில இன்னைக்கு திமுகவுடைய ஆதரவு தேவைப்படுது. ஒருவேளை திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் சேர போறாங்களாங்கிறது அது ஒரு பக்கம் பேச்சுகள் இருந்தாலும், மு.க.ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கிறாரு. இன்னும் சில நாட்கள்ல பாராளுமன்ற கூட்டம் தொடங்க போகுது. திமுகவுடைய எம்பிக்களுக்கு முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாஜக குறித்து எந்த விதமான விஷயங்கள் பேச வேண்டாம் என்று ஒரு அன்பு கட்டளை இட்டிருக்கிறதா ஒரு செய்திகள் நமக்கு கசிந்திருக்கிறது. இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, இங்க ஏற்கனவே குதிரை பேரம் நடக்குதுன்னு ஒரு பக்கம் இவங்க டிவிகேல பேச, திமுகல இருந்து இன்னும் 6 மாசத்துல ஆட்சியை கவிழ்ந்து போயிருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம் பேச, இங்க என்னடானா ஒரு பக்கம் செய்தி நிறுவனங்கள்ல பணி செய்யக்கூடிய விஜயன் அவர்களை இந்த குதிரை பேர சம்பவம் மூலியமா கடந்த ஒரு வார காலமாக கடுமையான விசாரணைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறதால ஒரு தகவல் வருது. இதுல என்ன அப்படின்னா, டிவிகே உடைய 51 எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரத்துல பேசியிருக்காங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்திருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்றும் டிவிகே எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்றும் விஜயோடைய தீவிரமான ரசிகர்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று அதிமுகலேருந்து போனவங்க, இல்லைன்னா திமுகலேருந்து போனவங்க தான் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பணங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒன்று அமைச்சர் பதவி வேணும், அப்படி இல்லைன்னா மாவட்ட செயலாளர் பதவி வேணும். அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 50 கோடி பணம்ங்கிறது பெரிய விஷயம்தான். இன்னைக்கு அவங்க எல்லாம் ஏற்கனவே திராவிட அரசியல்ல ஊறி போனவங்க தான். இன்னும் விஜய் மேல பற்று கொண்டெல்லாம் இன்னைக்கு அவங்க அரசியல்ல விஜயோட பயணிக்கல. அதனால இவங்க இப்படி ஒரு ரூட்ல போறதெல்லாம் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு அண்ணாமலை குறித்து ஒரு புது விதமான சர்ச்சையை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பல்லட பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர், தினேஷ்ங்கிற ஒரு இளைஞர் சாலை விபத்துல மரணம் அடைஞ்சிட்டாரு.
இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் பாஜகவுடைய இளைஞரணி மாநில செயலாளர் விபத்துல மரணம் அடைஞ்சிட்டாருன்னு இன்னைக்கு எஸ்.ஜி. சூர்யாவா இருக்கட்டும், பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், அஸ்வத்தாமன், இந்த மாதிரி பல தலைவர்கள் அவங்களுக்கு இரங்கல் செய்தியை வெளியிடுறாங்க. நல்ல விஷயம். ஆனா அண்ணாமலை அவர்களும் வீத லீடர்ஸினுடைய தொண்டர்ன்னு சொல்லி அவங்களுடைய இழப்புக்கு வருத்தத்தையும் குடும்பத்துக்கு ஆறுதலையும் தெரிவிக்கிறாரு. இதுல என்னன்னா, இவர் பாஜகவுல இருக்கிறாரா, வீத லீடர்ஸ்ல இருக்கிறாராங்கிறது 2 தலைவர்களுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அதுதான் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சைக்கு காரணமாவும் இருக்கு. ஆனா உண்மையாலுமே என்ன அப்படின்னா, அந்த தினேஷ் அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட அண்ணாமலை அவர்கள் பத்தின செய்திகள் தான் போட்டிருக்கிறாரு. இன்னும் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் நடத்தின வீத லீடர்ஸினுடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியிலே அவர் நேரடியா கலந்திருக்கிறாருங்கிறது தான் உண்மையான விஷயம். இதுல ஏன் பாஜகக்காரங்க இடையில பூந்து குறுக்கு சாலை ஓட்டுறாங்கங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. இவங்க என்ன ஒருவேளை அது கட்சியா இல்ல என்ஜிஓவா தான் இருக்கு. இது அரசியல் இயக்கமா இன்னும் அண்ணாமலையோட இயக்கம் மாறலைங்கிறதுனால இவங்க பதிவிடுறாங்களா? அல்லது அண்ணாமலைக்கு எதிராக இவங்க வீண் வெறுப்புக்காக இவங்க பண்றாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர் பிரிவு தலைவரா இருக்கிற ஒரு தலைவர் அப்படிதான் அண்ணாமலை மீது கொச்சையான விமர்சனத்தை வைக்கிறாரு. இன்னைக்கு மோடி, அமித்ஷாங்கிற ஒரு ஆளுமை இல்லாம இருந்துச்சுன்னா, அவர் பாஜகவுல பயணிக்காம அவர் தனிப்பட்ட முறையில ஒரு கட்சியா சேர்ந்திருந்தாவோ, அதே இந்த வீத லீடர்ஸே ஒரு அமைப்பாவே அன்னைக்கு செயல்பட்டிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 100 பேரு கூட அவர் பின்னாடி இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு முன்னாள் ஐஏஎஸ் சகாயம் மாதிரி தான் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிருப்பாரு. மோடி, அமித்ஷாவுடைய இயக்கத்துல மோடியோட செல்லப்பிள்ளை, அமித்ஷாவோட செல்லப்பிள்ளைன்னு சொல்லியே இவங்க தமிழகத்துல தன்னை வளர்த்திக்கிட்டாருன்னு சொல்லி அண்ணாமலை மீது தொடர்ந்து இவங்களுக்கு வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்னதான் நோக்கமோ தெரியல. அண்ணாமலை அவர்கள் தனியா போயிட்டாரு, இயக்கம் தொடங்கிட்டாரு, கட்சியாவும் மாற போற. இன்னமும் அண்ணாமலையவே பத்தியே இவங்க தொடர்ந்து விமர்சனம் பண்றதனுடைய நோக்கம் தான் என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியாம இருக்குது. புரியாத புதிராவும் இருக்குங்கிறதான். ஆனா தமிழக அரசியல் களங்கிறது ரொம்ப பரபரப்பா தான் இன்னைக்கு காணப்பட்டுட்டு இருக்குதுங்கிறதா. இன்னைக்கு ஒரு பக்கம் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பக்கம் போட்டிகள் நடந்துகிட்டு இருந்தாலும், இன்னைக்கு டிவிகேக்கு ஒரு ஆப்போசிஷன் லீடர்ஸ்ன்னு இன்னைக்கு தமிழகத்துல இல்லாம இருக்கு. திமுகவுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் லண்டன்ல இன்னைக்கு செட்டில் ஆயிட்டாங்க. அதிமுகவுடைய தலைவரா இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்துல செட்டில் ஆயிட்டாரு. இவங்க யாருமே மக்கள் மத்தியில பேசும் பொருளாவும் ஆகல. இவங்களே பேசவும் இல்லை. ஆனா இதுல அண்ணாமலையோட செய்தி தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வட்டம் அடிச்சுட்டு இருக்குதுங்கிறதான். ஏன்னா அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து திமுகவோட கைக்கூலின்னு ஒரு பக்கம் பாஜக காரங்க தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த விமர்சனங்கள் எல்லாமே வெறும் விமர்சனங்களா மட்டும்தான் வெறுப்பு தான் காட்டிட்டு இருக்கிறாங்களே தவிர இவங்க வேற எதுவுமே பண்ணலைங்கிறதான். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் களத்துல அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது. விஜயனுடைய அரசை தக்க வைக்கிறதுக்காக விஜய் என்ன செய்ய போறாரு? அதாவது இந்த எம்எல்ஏக்களுக்கு எல்லாமே உளவியல் ரீதியா ஒரு பயிற்சி கொடுக்கிறதா விஜய் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாராமா. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏக்களையும் தன்னுடைய அரசியும் காப்பாற்றிக் கொள்வாராங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.